ஓம் நம சிவாய. நம சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேகத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. ஓம் நம சிவாய. எல்லாம் வல்ல அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோவில் கம்போங் ஸ்ரீ லாலாங் குலுவாங் ஜஹூர் அன்பான பக்தர்களே, உங்கள் எல்லோருக்கும் பாரதி திருமகனின் பணிவான வணக்கம், சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். எல்லாம் வல்ல சிவபெருமான் அருளினாலே சிவராத்திரியை ஒட்டி 5 நாட்கள் சிவபுராண சிவபிரானின் பெருமைகளையும் சிவராத்திரி விரத சிறப்புகளையும் சிவராத்திரி விரதத்தால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் சிவராத்திரி புராண வரலாற்றையும் எல்லாவற்றையுமாக சேர்த்து சிவபெருமான் அருளாலே வள்ளல் பெருமான் சொன்னாரே, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தைன்னு. அதே போல இன்றைக்கு நாம் உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் சிவபிரானின் வார்த்தைகள் என்று அவர் திருவடியிலே சமர்ப்பித்து அவர் கொடுத்த வாய்ப்பாலே நாம் சிவராத்திரி விரத பெருமையை வணங்கி சிறப்பித்து மகிழ்வோம். பொதுவாக சொல்லுவாங்க, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. உண்மைதாங்க, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை தான். ஆனால் இன்னொன்று தெரியுமா, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. அதுக்கும் மேலே ஒன்று இருக்குது, ரெண்டும் இல்லையேல் நாமே இல்லை. அப்பேற்பட்ட அம்பாளுக்கு 9 ராத்திரி உண்டு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நவராத்திரின்னு கும்பிடுவோம். ஆனால் சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி, அதுதான் இன்றைக்கு நாம் வணங்கி வழிபட்டு கொண்டிருக்கும் சிவராத்திரி விரதம். 8 சிவ விரதங்களுள் இந்த சிவராத்திரி விரதமும் ஒன்றாக கருதப்படுகின்றது. சிவம்னு சொன்னால் என்ன நினைக்கிறீங்க? மொத்தத்தில் சிவம் என்பதற்கு மங்களம் என்று பொருள். சிவபெருமானுக்குள் சக்தி அடங்கிய ஒரு அற்புதமான நாளே சிவராத்திரி. பராசக்தி என்ன பண்ணாலாம், லோகத்தில் நம்ம பக்தர்களெல்லாம் இருக்கோம் இல்லையா, எல்லாரும் நல்ல சுபிக்ஷமாக சகலவித சௌபாக்கியங்களோடும் எல்லா பலன்களையும் பெற்று வளமையையும் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு நம்ம சார்பாக பராசக்தி சிவனை பூஜிப்பது தான் சிவராத்திரியினுடைய மிகப்பெரிய தத்துவமாக கருதப்படுகின்றது. அது மட்டுமல்ல, சிவராத்திரிக்கு இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னா, சிவபெருமானுடைய சிவ தாண்டவம். உண்மைதாங்க, சிவ தாண்டவம்னா சாதாரணமா? நடராஜ பெருமானுடைய நாட்டியம்னா சாதாரணமா? அம்பலத்தில் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் சம்பளம் இல்லாமல் ஆடுற ஒரே மூர்த்தி நடராஜ பெருமான் தானே. அப்பேற்பட்ட நடராஜ பெருமானுடைய சிவ தாண்டவத்திற்கு இந்த மகா சிவராத்திரி ரொம்ப முக்கியம் கொடுக்கிறது. சிவராத்திரி முக்கியமாக நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? என்னை பொறுத்தவரை எல்லா புராண விஷயங்களையும் ஒருவருக்கொருவர் புரியக்கூடிய எளிய தமிழிலே பேசிக்கொள்வது என்னுடைய பாணியாக வைத்து கொண்டிருக்கிறேன். சிவராத்திரி நம்மக்கிட்ட என்ன தெரியுமாங்க எதிர்பார்க்குது? அந்த விரதம் என்ன சொல்கிறது என்றால், உறங்கா நிலை. அப்படின்னா என்னங்க? ஒரு விழிப்புணர்ச்சி, எப்பவும் விழித்துக்கிட்டே இருக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விழிப்புணர்ச்சியை தான் சிவராத்திரி நமக்கு கொடுக்குது. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. விழிப்போடு இருக்கணும்னா வேற எதையாவது நினச்சிக்கிட்டு விழிப்போடு இருக்கக்கூடாது. சிவபெருமானை நினைத்து கொண்டே, சிவனின் தியானத்தில் இருந்து கொண்டே, சிவநாமாவை ஜபித்து கொண்டே, சிவபாடல்களை பாடிக்கொண்டே, சிவனை நினைத்து கொண்டே விழித்து கொண்டிரு. சிவராத்திரியில் எல்லாரும் தூங்காமல் இருக்கிறாங்களான்னு பார்க்கறதுக்காவது நம்ம விழிக்கணும் இல்லையா? அதைத்தான் வள்ளற் பெருமான் அழகாக ஒன்று சொல்கிறார். தூக்கத்தை தொலைத்தவர்களை பற்றி சங்கே முழங்கு என்று பாடுகிறார். மனுஷனுக்கு எவ்வளோ தூக்கம் குறையுதோ அந்த அளவுக்கு ஊக்கம் இருக்கும். இது புராண கூற்று, மகான்கள் கூற்று. என்ன சொல்கிறார் தெரியுமா? தூக்கம் தொலைத்தான் என்று
ஊதூது சங்கே, துன்பம் தவிர்த்தான் என்று ஊதூது சங்கே, ஏக்கம் அளித்தான் என்று ஊதூது சங்கே, ஏமசபையான் என்று ஊதூது சங்கே அப்படின்னு சொல்றார். வள்ளுவ பெருமானும் இந்த உறங்கா நிலைக்கு ஒன்று சொல்றாருங்க. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புங்கிறார். நம்ம டெய்லி தூங்குறோம், டெய்லி எழுந்துக்கிறோமே, ஒவ்வொரு நாளும் அது நமக்கு கிடைக்கும் மறுபிறப்பு அப்படின்னு சொல்றார். நகைச்சுவையாக நான் எல்லா மேடையிலையும் சொல்வேன். ஒரு சிவராத்திரியில் எத்தனை பேர் தூங்கியிருந்தாங்கன்னு கேட்டேன். யாருக்குமே தெரியலங்க. ஏன் தெரியுமா? எல்லாருமே தூங்கிட்டாங்க. வள்ளல் பெருமான் அழகாக ஒரு வார்த்தை நமக்கு இதற்கு ஒட்டியது போல ஒன்று அழகாக சொல்கிறார். சிவராத்திரி விரதம் எப்படி இருக்கணும்? பசித்திரு, சிவனை பற்றிய சிந்தனையிலேயே பசித்திரு, தனித்திரு, சிவபெருமான் தியானத்திலேயே தனித்திரு, விழித்திரு, விழிப்பாக சிவபெருமான் சிந்தனைகளை சொல்லிக்கொண்டு விழித்திரு என்று சொல்கிறார். சிவ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் திருப்பி போட்டு பாருங்க, வசின்னு வருது. ஐயா, நம்மளுடைய உயிருக்குள்ளே லப்டப் என்ற ஓசை கேட்கின்றதே, அதை சாதாரணமாக நினைச்சிங்களா நீங்கள்? நடராஜ பெருமான் நமக்குள் ஆடும் நாட்டியம் தாங்க. இந்த அற்புதமான நாட்டியம்தான் நம்முடைய வாழ்க்கை, நம்மளுடைய உயிர் மூச்சு. சக்தி இருந்தா செய்யி, இல்லை சிவனேன்னு இருன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்பேற்பட்ட சிவபெருமான் அவருடைய பெருமைகளை சொல்வது 4 வேதங்கள். அதில் யஜுர் குறிப்பிடத்தக்கது, மத்திய காண்டம் ரொம்ப குறிப்பிடத்தக்கது, ருத்ரம் அதில் ரொம்ப சிறப்பு, பஞ்சாட்சரம் ரொம்ப ரொம்ப சிறப்பு, நமசிவாய இதுதான் பஞ்சாட்சரம். அதில் சிவ என்ற 2 எழுத்தை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு சிவராத்திரி விரதம் இருந்தீங்கன்னா அது 100 ஏகாதேசி விரதம் இருந்தா மாதிரின்னு நமக்கு பெரியவங்க சொல்கிறாங்க. இதை ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொல்கிறா மாதிரிங்க. இன்னும் என்னென்ன சிந்திக்கணும்னு நாளைக்கு சிவராத்திரி மகிமையை சிந்திப்போம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது, வேதம் 4 மெய்ப்பொருளாவது, நாதல் நாமம் நம சிவாயவே. ஓம் நம சிவாய.